மக்களே பாருங்கள், இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூபரும் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையோ வேறு எந்த ஒரு சேனல்லையோ வந்திருக்க முடியாத ஒரு பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அது நல்லா அடர்ந்த சோலைக்கெலாம் நடந்தால் போகணும். இது வரைக்கும் யாருமே பதிவு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. யார் நினச்சாலும் வர முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோக்கள் இன்னும் நம்மளோட சேனலில் நிறைய வரப்போகுதுங்க. ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் பதிவு பண்ணும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நீங்களே வந்து இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இன்றைக்கி வந்ததில் ஒரு வித்தியாச அனுபவம் சொன்னது. இது ஒரு வித்தியாசம் எனக்கு. ஒவ்வொரு டைம் வரும்போது ஒரு வித்தியாசம் கிடைக்குது. அப்புறம் மைண்டுக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஓகே மக்களே, இப்போ நம்ம இந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் வந்து இப்போ அப்படியே கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு அப்படியே நம்ம இந்த காட்டு வழியில் நடந்து போக போகிறோம். போகலாம் சரணா. உண்மையில் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கு சரணா. இது வரைக்கும் நான் வந்ததில்லை. ஒவ்வொரு டைமு நம்ம போன கிராமம் இருந்தாலே புதுசு புதுசாக ஒன்று பார்க்குறோம். நம்ம இது இந்த கிராமத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம், ஆனால் இந்த பகுதிக்கு நம்ம வந்ததில்லை, பார்க்கல. ஆமாம், பார்க்கல. இது புதுசு. மெயின் பிக்சரே இதுதான். நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா வந்து மெயின் பிக்சர் இல்லாமல் என்ன சொல்கிறது, தேவையில்லாத சீன் நிறைய பார்த்துருக்கோம். படத்தில் எப்படி பார்த்தோன்னா முக்கியமான கதை இருக்குது. ஆமாம் ஆமாம், இது வரைக்கும் நம்ம பார்க்காம இருந்திருக்கோம். எத்தனை வருஷம் இங்கே வந்திருக்கோம், பக்கத்தில் சுற்றிருக்கேன், ஆனால் இது பார்க்கல. இப்போ இருக்கிற சோலை பயங்கரமாக இருக்குது சரணா. உண்மையிலே ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு நானே எதிர்பார்க்கல. இப்போ வெளியிருந்து வர்றவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு வருவாங்க சொன்னா? இங்கே வரமாட்டாங்க. அங்கே வச்சுருக்காங்க மேலே. ஊருக்குள்ள. ஓ, அது மட்டும் தான் வரும், இங்கே வரமாட்டாங்க. இங்கே பண்டிகை பண்ணுறவங்க மட்டும் தான் வருவாங்களா? இல்லை, அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து இங்கே இந்த பத்தி கலப்புறா கத்திட்டு போயிடுவாங்க. ஓ, பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க. பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் தான் வருவாங்க. ஓ, மீதி எல்லாமே மேலே தான் ஊருக்குள்ளே. ஓ, இப்போ வெளியேருந்து யார் கோயிலுக்கு வந்தாலும் அங்கே ஊருக்குள்ளே இருக்க கோயிலுக்கு தான். ஆமாம், இங்கே வந்து கூட்டு வர மாட்டாங்க. ஓ, இங்கே இந்த மாதிரி வரும். இல்லை, ஏதாவது அந்த மாதிரி பரிகாரம் அந்த மாதிரி பண்ணோன்னா அந்த மாதிரி வேணால் கூட்டு வருவாங்களேங்க? இல்லை, அது அங்கே, அது எல்லாமே இங்கே தான், மேலே தான். ஓஹோ, இப்போ என்ன இது கிராம மக்கள் மட்டும் தான் இங்கே வருவாங்க? ஓ, அந்த பூஜை பண்ணுறதுக்காக மட்டும்தான். நான் பண்டிகை டைமும் எல்லாம் வருவாங்க. கரெக்டு. நீங்களா நான் எங்கெங்கெல்லாம் வர போகிறேன்? நீங்களாம் எனக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்குன்னா எனக்கு தெரியாது. முன்னாடி கோயிலோட போர்டு வச்சுருப்பாங்க, அங்கேருந்து இந்த கிராமத்துக்கு வர்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் வந்து இதெல்லாம் நமக்கு தெரியாது. வழி அப்படி போகுது. இது என்ன வழி சொன்னா? ஓ, கோழிக்கரைக்குள்ள போமா? ஓஹோ, இதில் நடந்து போவாங்களா? ஆமாம் ஆமாம், பாவியூர். ஆமாம், அந்த பின்னாடி ஆற்றுக்கு பின்னாடி போய் சேரு. ஆற்றுலேருந்து இப்படி அப்படியா? ஓ, இதில் நடந்து வர்றாங்களா? இல்லை, வழி தெளிவாக இருக்கும். கோயிலுக்கு வரதுக்காக வருவாங்க. ஓஹோ, ஓ, ஊருக்கு வரதுக்காக வருவாங்களா? ஓ, அப்படி சுற்றி போகிறதுக்கு பாவியூர்லேருந்து பின்னாடி வந்து அப்படியே வந்து இந்த வழி வந்துடுவாங்களா? ஓ, அது தனியாக வர மாட்டாங்க. 2-3 பேர் வரலாம். இது மாதிரி அந்த காட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு தெரிஞ்ச வழிகள் நிறையா இருக்குது. யானை சீசன் இல்லைன்னா வருவாங்க. யானை சீசன் தானே வரமாட்டாங்க. அதான் உங்களுக்கு தெரியுமில்ல, யானை இருக்காலேயும் தெரியுமில்ல. தெரிஞ்சுனா வர மாட்டேங்குது பக்கம். நைட்டு நம்ம ஊருக்குள்ள வரும். அப்போ தெரியும். கரெக்ட், இந்த பக்கம் தான் இருக்குது, அங்கே போகக்கூடாது. போய் நான் அவங்களுக்கு தெரியும். எல்லாம் அந்த பக்கம் போக மாட்டேன். பயங்கரமாக தான் இருக்குது. வழியில் பயங்கரமாக இருக்குது.
நம்ம இது தோட்டத்து வரைக்கும் வந்திருக்கா சொன்னா கடைசியாக வந்து போன 2 வருஷம் முன்னாடி வந்தோம்ல அந்த ஐயா தோட்டம் பண்ணிட்டு இருந்தால அந்த தோட்டத்து வரைக்கும் வந்திருக்கோம். இங்கே வந்ததில்லை. நம்ம தான் வந்திருக்கேன். நான் இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு டைம் தனியாக வந்திருக்கேன் இந்த கீழ்கூப்புக்கு. அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம தான் எப்போ வர்றது தனியாக உட்காந்து பார்க்குறாரு குரங்கு. நம்மளே பார்க்குறாங்கன்னா வித்தியாசமாக யாரோ உள்ளேருந்து வராங்கண்ணே. இந்த தோட்டத்துக்கு இங்கே தான் வந்திருக்கோம் கடைசியாக. இந்த தோட்டம் அந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கா சார்ண்ணா? கீழே ஒரு அப்படியே தோட்டம் இருக்குது. அந்த முன்னாடி ஒரு வீடாகிட்டு இருந்தாலும் அது வரைக்கும் இருக்குமா? அதான் சார்ண்ணா நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு வீடு பார்த்தோம்ல கட்டிட்டு இருந்தாங்களா அந்த வீடு வரைக்கும் இது அப்படியே போகிறோமா? ஓ இது எல்லாமே அப்படியே இந்த ஃபென்சிங் அப்படியே போய் சுற்றி வரும். ஓ இந்த கீழ்கூப்போட அப்படி கிராமம் ஃபுல்லாக சுற்றி அப்படியே உங்களுக்கு ரவுண்டிங்காக இந்த ஃபென்சிங் ஃபுல்லாக வந்துடும். அப்படியே கிராமத்தை அப்படியே ஃபுல்லாக ரவுண்டிங். ஓ தோட்டத்துக்காரங்களாம் இந்த ஃபென்சிங் தாண்டி வரமாட்டாங்க. இப்போ சோலைக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். மறுபடியும் தோட்டத்தில் வந்துட்டோம். இது மிளகா சரி சார்ண்ணா? சீனி மிளகா காட்டுக்குள்ளே இருக்குது. சின்னதாக இருக்குது மிளகா. எங்கே இருப்பாரு சர்க்கரை சாப்பிடுவாங்க. ஆனால் காரமாக இருக்கும்ல? பயங்கர காரமாக இருக்கும்ல? சாப்பிட்டு பார்க்குறதா ஐயா? கண்ணில் தண்ணி வர்றக்கா? சாப்பிட்டாலும் ஒரு தட்டு சாப்பிடலாம். ஒரு தட்டு சாப்பிடலாம் சாப்பாடு. ஏன் புரியல? காரனால. ஓ இந்த காரம் வந்து ஒரு மிளகா வந்து ஒரு தட்டு சாப்பாடுக்கே கரெக்டாக இருக்குங்கிற. ஓ அவ்வளோ காரமாக இருக்கும். கொஞ்சம் அரைச்சா கூட சேர்த்து சாப்பிடலாம். ஓ ஹோ 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 அப்படி. ஓ சாப்பாடு இருக்கும். அதான் சாப்பாடு இருக்கும். ஓ சாப்பிட்டா சாப்பாடு நல்லா இருக்குமா? ஜீரணம் நல்லா இருக்கும் அப்படின்னா. ஓ புரியுது. இங்கே பாருங்க மக்களே, கொஞ்சம் சாப்பிடாது பழுத்ததே துண்டுதான் இருக்குங்க பாருங்க. ஒரே ஒன்றே மட்டும் பழுத்துருக்கு பாருங்க. பழுத்ததே வந்து இவ்வளோதான் சைஸ். அவ்வளோதான். காய் இது பழுத்தது. இது காய் பழுத்தது சைஸாக இவ்வளோதாங்க. நல்லா காரமாக இருக்கும். ஆமாம் நல்லா காரமாக இருக்கும். மக்களே பாருங்கள், இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூபரும் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையோ வேறு எந்த ஒரு சேனல்லையோ வந்திருக்க முடியாத ஒரு பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அது நல்லா அடர்ந்த சோலைக்கெலாம் நடந்தால் போகணும். இது வரைக்கும் யாருமே பதிவு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. யார் நினச்சாலும் வர முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோக்கள் இன்னும் நம்மளோட சேனலில் நிறைய வரப்போகுதுங்க. ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் பதிவு பண்ணும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நீங்களே வந்து இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இன்றைக்கி வந்ததில் ஒரு வித்தியாச அனுபவம் சொன்னது. இது ஒரு வித்தியாசம் எனக்கு. ஒவ்வொரு டைம் வரும்போது ஒரு வித்தியாசம் கிடைக்குது. அப்புறம் மைண்டுக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான பகுதிக்கு அப்படியே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எனக்கு. இந்த தோட்டத்தில் இந்த ஓரத்தில் போகிற வழியே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுவே சேஃப்டி தான் பயங்கரமாக இருக்குது.
அந்த பென்சிங் தாண்டி போகும்போது அது பயங்கரமாக இருக்குது. ஆனால் இங்கேயே பயங்கரமாக தான் இருக்குது. இப்போ செம்மனரைக்கு போகிறங்கிற வழி இந்த வழி சரவணா? இந்த வழியில் செம்மனரைக்கு போவாங்க. இந்த வழியில் அங்கேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாவியூர்லேருந்து அதில் வந்து கீழ்க்கு போனால் இதில் போயிடுவாங்க, செம்மனரம் போனால் இதில் போயிடுவாங்களா? அந்த வழி இந்த வழி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏதாவது இந்த பாவியூர்லேருந்து வர்ற வழியுமே இங்கே வந்து இதுக்குள்ளே போகிற வழி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அங்கேருந்து பாவியூர்லேருந்து வந்து ஒரு ஆறை தாண்டி வந்து இதுக்குள்ளே போய் இன்னொரு ஆறை தாண்டி செம்மனரை போகணும். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் வழிகளை. 4 பேர் 5 பேர் சேர்ந்து போவாங்க. ஒத்தையாக போக மாட்டாங்க. பயம் இல்லை, உங்கள் ஆளுகளே ஒத்தையாக போக மாட்டாங்க. போவாங்களா? தைரியம் பழைய ஆளுங்க தைரியமான மட்டும் போவாங்க. ஆனால் இப்போ நடக்கிறாங்க சரவணா? போகிறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த பஸ்ஸு போகிற ரோட்னா அங்கேருந்து கோழிக்கரையிலேருந்து இங்கே கீழ்கூப்பு மேல்கூப்பு அப்புறம் உங்கள் ஊர் பிரிவு அங்கே தாண்டி மறுபடியும் மேலே ஏறி போய் செம்மனரை போகணும். அப்பா ரொம்ப தூரம். இதில் ஈஸி. எவ்வளோ நேரம் சரவணா பாவியூரில் வந்து இங்கே செம்மனரை போகிறதுல? அரை மணி நேரத்துக்கு போயிடலாம். ஓ, மெயின் ரோடு சுற்றி போனால் எப்படி இருந்தாலும் இன்னும் 1.5 மணி நேரம் ஆயிரு. மக்களை இப்போ நம்ம கீழ்கூப்பை கிராமத்துலேருந்து கீழ்ப்பகுதியில் இருக்கிற கோயிலை போய் பார்த்து மறுபடியும் இப்போ வந்து கிராமத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து அப்படியே போய் நம்ம வண்டி எடுத்து அப்படியே கிளம்பி அடுத்து மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு பயணம் பண்ண போகிறோம். இந்த கிராமம்லாம் கடைசியாக நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பயணம் பண்ணதுங்க. கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தில் இந்த கோயில் வந்து பார்த்தது ஒரு வித்தியாசமான அனுபவமாக எனக்கு இருந்ததுங்க. அதே மாதிரி மேல்கூப்புக்கு பயணம் பண்ணி பார்க்கலாங்க. அங்கே என்ன பார்க்கலான்னு பார்க்கலாம். மேலே போயிட்டு போயிடலாம். தண்ணியம்மா வண்டியில் வச்சுட்டு பாட்டில் கொண்டு வரல, வண்டிக்குள்ளே இருக்குது. எடுத்து வரல, டயர்டாகி போச்சு. எங்கண்ணா அந்த கோயிலுக்கு பண்டிகைனா மட்டும் தான் போவீங்களா? மற்ற டைமில் யாரும் போக மாட்டாங்க? பூஜை பண்ணுறதுக்காக மட்டும் யாரும் போக வருது, வெளியாட்கள் யாருக்கு போக மாட்டாங்க இல்லைங்களா? வெளியாட்கள்னா வருவாங்க. வராங்க, கோயிலுக்கு வரவங்க வருவாங்க. ஓ, இந்த கோயில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படியா உள்ளே இருக்குது? ஏதாவது ஸ்பெஷல்னா வேறு என்ன சொல்கிறது, அந்த சித்திரை மாதம் வந்து பண்டிகை நாங்கள் சாட்டும் போது வந்து வெளியிலேருந்து வரவங்க இப்போ இடையில இங்கே கோயிலுக்கு நல்லது கெட்டது கேட்குறதுக்கு வரவங்க அந்த பண்டிகை டைமில் வந்துட்டு நாங்கள் அதை பண்ணும்போது அவங்க வருவாங்க அங்கே. ஓ, ஆமாம். சரி. இந்த கோயிலுக்கு நம்பிக்கை அந்த மாதிரி இருக்குது? இதெல்லாம் வந்து பார்த்தா இங்கே வந்து இந்த கோயிலுக்கு பார்த்தோம்னா இதெல்லாம் சரியாக அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை தான் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஒரு காற்று கருப்பு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க ஒரு காரியங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் வந்து நல்லா இருக்கு வந்து ஓ, இங்கே வந்தால் நல்லா ஆகுங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை மட்டும் இல்லை, பட் அவங்களுடைய இது வந்துட்டு அப்படி இருக்குது. அந்த காலத்துலேருந்து அந்த நடைமுறைக்கு நம்ம பண்ணும்போது வந்து அதை வந்து அப்படியே பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அது அவங்க நிறைய பேர் வர்றாங்க, வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அது பார்த்துட்டு அந்த மாதிரி போகிறதுனால எப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு காரியங்கள் நடக்குன்ற போது தான் 4 பேர் நம்பி வருவாங்க. நடக்கலை அப்படிங்கும்போது யாரும் வரமாட்டாங்க. ஒரு ட்ரிப்போ 2 ட்ரிப்போ வந்துட்டு சரி இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அடிக்கடி நான் இடையில எல்லாம் இங்கே பூசப்பட்டதுக்கு வந்துட்டு வருஷத்தில் சித்திரை மாதம்னா பண்டிகை சாட்டும் போது நிறைய பேர் வருவாங்க கூட்டமாக. ஒரு 1000 பேர்த்துக்கு மேலெல்லாம்
வருவாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை இருக்குது, இந்த அம்மாவுக்கிட்ட போனேன்னா நாங்கள் வந்து நல்லது கெட்டாத காரியங்கள் எங்களுக்கு நடக்குன்ற நம்பிக்கை அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிறது என்ன, நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதை அப்படியே வந்து வெளியே சொல்லிட்டே இருக்காங்க மக்களுக்கு. அதனால தான் வரக்கூடிய மக்கள் வந்து அதிகமாகறாங்க. நீங்கள் நடக்கலை அப்படின்னா வந்து யாருமே வரமாட்டாங்க. இப்போ வரைக்கும் வர்றாங்க அப்படின்னா வந்து நம்பிக்கை இருக்குது மட்டும் கிடையாது, நடந்துட்டு இருக்குங்கிற அர்த்தம் சொல்ல வரீங்க. சரி, இது என்ன கோயில்னா? நம்மனு குன்றிக்கல் மாரியம்மன். குன்றிக்கல் மாரியம்மன் கோயில். ஓகே. இப்போ இந்த கோயிலுமா அது ரெண்டு ஒன்று தானே? ஒன்று தான். அதில் வந்துட்டு பொருள் வைக்க முடியாது, இதில் வந்து சாமி பொருள் எல்லாமே இது கோயிலுக்குள்ளே இருக்குது. ஓ, இங்கே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருந்து இப்போ கோயில் இருக்கு, சாமி பொருள் மற்ற எல்லாம் இங்கே இருக்குது. வரவங்கள இப்போ இடைநாளெல்லாம் வருவாங்க இல்லையா, இன்னைக்கு ஒருத்தர் இருந்தார் நீங்கள் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது இங்கே அங்கே போகிறதில்ல, இங்கே வந்து எல்லாம் பார்த்து இதை முடிச்சுட்டு அப்படி கிளம்பிடுவாங்க. அங்கே எப்படி போகிறோன்னா விருப்பப்பட்டு போய் கேட்குறவங்க மட்டும் கூட்டு போய் பண்ணுறாங்களா? இல்லை விருப்பப்பட்டுன்ட்டு இல்லை, முக்கியமான சில விஷயங்கள் இருக்கும்போது வந்து மட்டும் அங்கே பௌர்ணமி அமாவாசைக்கு மட்டும் அங்கே போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடுவோம். ஓ, கரெக்ட். ஆமாம், அதை கேட்டேன். ஏன்னா வந்து நம்ம சில பேர் வந்து இல்லைன்னா அங்கே போய் பார்க்கணுன்னா கூட அப்படிலாம் அனுமதிக்க மாட்டீங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பௌர்ணமி அமாவாசைக்கு மட்டும் ரெண்டு அந்த மாசத்துல அந்த பௌர்ணமி அமாவாசை வரும்போது அங்கே போய் ஒரு பூஜை பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து வர ஆளுங்களெல்லாம் இங்கே பார்த்து அனுப்பிட வேண்டியதான். ஆமாம், பண்டிகைங்கும்போது நம்ம 8 நாள் 16 நாள் அந்த மாதிரி இருக்கும்போது மாலை போட்டிருக்கும்போது கோயில் வேலை நடக்கும். அப்புறம் அதில் வந்து நாங்கள் அந்த புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாமி ஆற்றுக்கு எடுத்து போய் எல்லாம் அங்கே க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு மேலே கொண்டு வந்து அப்புறம் அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு விடிய காத்தால புதன்கிழமை விடிய காத்தால ஒரு 3-4 மணிக்கு கிளம்பி போயிடுவோம் கோயிலுக்கு. அங்கே போய் எல்லாம் கடை வெட்டி பொங்கல் வச்சு பூசை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் சாப்பாடு வந்தது போனதெல்லாம் இங்கே அன்னதானம் எல்லாம் இங்கே அங்கே எல்லாமே பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து சாப்பிடக்கூடாது, அங்கே வந்து எதுவுமே செய்யக்கூடாது. அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு இடத்துல வந்து நம்ம சாப்பிட்ற எச்சல் பண்ணுறோன்ற சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த காலத்துடைய ஒரு இது. சரிங்களா? அது எதுவானாலும் ஊருக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான். அதாவது சாமிக்கு பண்ணக்கூடிய அந்த பூஜை மற்றதெல்லாம் சிறப்பாக இங்கே பண்ணணும், பண்ணிட்டு சாப்பாடு விஷயத்துல மட்டும் இங்கே பண்ணிக்கணும். அந்த இடத்துல வந்து பண்ணலாம், ஆனால் அது அந்த காலத்துலேருந்து அனுமதி கிடையாது. ஆமாம், அந்த காலத்துல இருந்தது அப்பயே நீங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த லைன்ல அப்படியே நாங்க வந்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து சில கோயில் வந்து அங்கேயே வந்து கிடா வெட்டி அங்கேயே வந்து பார்த்தோன்னா வந்து சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா அந்த கிடா வெட்டிட்டேன்னா அந்த கோயில்ல இருக்கக்கூடாது. ஓ, சரி சரி, சரிங்களா? கிடா வெட்டுற வரைக்கும் தான் அங்க வந்து நம்ம ஆட்டம் பாட்டம் பூஜை கீசை எது வேணாலும் அந்த கிடா வெட்டுற வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு அங்கே இருக்க முடியும். கிடா வெட்டி முடிச்ச உடனே எல்லாமே கிளம்பி வந்துடும். அந்த இடத்துல யாரும் இருக்க கிடா வெட்டிட்டாங்கன்னா இங்கிருந்து யாரும் போக மாட்டாங்க, போகவும் கூடாது. அங்க இருந்து இங்க இருந்து அங்கேயும் போக கூடாது, அங்க இருக்கிறவங்க ரிட்டர்ன் மேல வந்துடணும், அங்க இருக்கக்கூடாது. இதுதான் அதோடைய ஐதீகம். சூப்பர், புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து கிடா வெட்டுற வரைக்கும் நீங்க என்ன வேணா வந்து போய் அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா கிடா ஒன்று வெட்டிட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் எல்லாருமே இங்க வந்துடணும். அதுக்கு மேல இந்த புக்கு இருந்தா அங்க யாரும் போக கூடாது. 8வது நாள் நம்ம மறுபூசைக்கு போறோம் இல்லைங்களா, அப்பதான் நம்ம தண்ணி எடுத்து ஊத்தும் போது அங்க போவோம். 8 நாள் வரைக்கும் யாரும் அங்க போக கூடாது. எந்த பொருள் அங்க மறந்து வச்சுட்டு வந்தாலும் அது அங்கேயே இருக்கும். 8வது நாள் தான் போய் எடுப்போம். நீங்களே உள்ளூர்காரங்களே நாங்களே சரி 8வது நாள் தான் அங்க போவோம். அதுதான் இதோடைய ஸ்பெஷல்னா அது ஒன்று தான். மற்ற கோயிலெல்லாம் வந்துட்டு அங்கே வெட்டி சமைச்சு சாப்பிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு வருவாங்க. பட் இந்த எங்களை பொறுத்தளவுக்கு அந்த காலத்துலேருந்து நடந்திருக்கிற நடைமுறை தான் இப்படி. அதனால நாங்கள் இப்படி தான் நடந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த கோயிலுக்கு நல்லா ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. ஸ்பெஷல்னா ஆமாம், புரிஞ்சு. ஏன்னா இது மற்ற கோயில் விட இந்த கோயில் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசம் தான். வித்தியாசம், நம்பிக்கை. அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து சில காரியங்கள்லாம் வந்து ரொம்ப மற்ற கோயிலுக்கு கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக நடக்குது. ஆமாம், சூப்பர். நான் இது வரைக்கும் நீ கேள்விப்பட்டதுன்னா இங்கே வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து கூட பேசிட்டு போயிருக்காங்க. 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் இருக்கு. இங்கே வந்து இந்த வீடு கோயில் இதோட பார்த்துட்டு போயிருக்கேன். கீழே போனதில்லை. சரி, நான் சரவணை விட்டு தான் கேட்டேன். சரவணா கீழே கோயில் இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்க, போகலாமா என்ன போய் விசாரிக்கலாம். ஏன்னா ஆணையனே இருக்குன்னு தெரியாது. விசாரிச்சுட்டு பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னாப்ல. அப்புறம் வந்து கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் நீங்களும் சொன்னீங்க, இவங்க மேலேயும் சொன்னாங்க. சரி, அதனால தான் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதனால தான் போய் பார்த்துட்டு வந்தோம். வாய்ப்பு கிடச்சிது. அதே மாதிரி அந்த கோயிலை பற்றி மற்றவங்களுக்கும் சொல்லுவோம். ஏன்னா வந்து நிறைய பேர் இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டுங்க. இல்லை, லாங்ல இருந்து எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க கோயிலுக்கெல்லாம் வராங்க.
இப்போ மெட்ராஸ்ல இருந்துலாம் வர்றாங்க, மதுரை ஓ அந்த மாதிரி அவங்க நைட் ட்ரெயின் ஏறிட்டு வந்து காலையில் இங்கே நேரத்தில் வருவாங்க. ஓ மெட்ராஸு மதுரையிலேருந்துலாம் வராங்கண்ணா? நாங்கள இருந்தெல்லாம் வர்றாங்க. ஓ ஓ அந்த அளவுக்கு நல்லா எல்லாத்துக்கும் டெவலப் ஆகிருக்கு. ஓ நிறைய பேர் வர்றாங்க, வந்துட்டு போகிறாங்க. சூப்பர் சூப்பர். ஓ இப்போ எங்கள் விசேஷம் வந்து சித்திரை மாதம் பண்ணுவீங்க? சித்திரை மாதம் தான். சரி பார்க்கலாம், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அந்த விசேஷம் ஒரு நாள் வந்து பார்ப்போம். கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக தகவல் தரோம். இன்னும் கோயில்கள் இருக்கு, இன்னும் இருக்கு. அட்டு கீழே ஆற்று சைடு அதெல்லாம் போனேன்னா உங்களுக்கு பார்க்க முடியாத சில விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. ஓ இன்னும் கீழே இருக்கு இல்லைங்களா? கீழே கோயில் இருக்கு, எங்களுடைய கோயில் இருக்கு பின்னாடி. ஓ பின்னாடி இருக்குங்களா? ஆமாம், எங்கள் குலதெய்வ கோயில். அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ரங்கசாமி மலை? ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும், கிரிமலை. கிரிமலை, கிரிமலை சாமி தான் எங்களுடைய குலதெய்வம். அப்படிங்களா? மேலே வீட்டில் இருக்கு. ஓ அப்படிங்களா? ஓ இங்கே பின்னாடி இருக்குங்களா? பின்னாடி வீட்டில் அது கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு சிமெண்ட் எல்லாம் கொண்டு வந்துச்சு. ஓ ஓ ஓ ஓ ஓ பின்னாடி வீட்டில் இருக்குங்களா? அந்த கோயில் வீடு அந்த மாதிரி இருக்குங்களா? வீடு இருக்கு, அதை சீட்டு அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கோம். சரி சரிங்க. கொஞ்சம் ஓடெல்லாம் இருந்தனால இந்த குரங்கு வந்து போனதெல்லாம் உடைச்சிருச்சா, சரி சரி சரிங்க. கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஓ ஓ அதுதான் உங்கள் குலதெய்வங்களா? அந்த கிரிமலை இருக்க ரங்கசாமி அதுதான் எங்கள் குலதெய்வம். ஓ அப்படிங்களா? இது வந்து ஊர் பொது கோயில். சரி சரி சரி. ஓ இது ஊர் எல்லை அம்மன். சரி சரி. ஆமாம். ஓ அந்த கோயிலுக்கு நானும் போயிருக்கேன், கிரிமலைக்கு போயிருக்கேங்க. போயிருக்கு, அது குலதெய்வம். ஓ அப்படிங்களா? சரி சரி. அது நாங்கள் புரட்டாசி இல்லைன்னா வைகாசி மாதம். வைகாசி புரட்டாசிக்கு எங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஆமாம், கீழே இருந்து எக்கச்சக்கமாக புரட்டாசியில் தான் அதிகமாக. எங்களுக்கு வந்துட்டு இது வைகாசி மாதம் தான் எங்களுக்கு அதிகமாக. ஓ உங்களுக்கு வைகாசி, புரட்டாசி வந்து எங்களுக்கு ரெண்டு எங்களுக்கு தான், இல்லைன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் அதிகமாக வர்றது வந்து கீழே பிளைன்ஸில் இருந்து தான் அதிகமாக வந்து அந்த கோயிலுக்கு வந்து வரும். ஆமாம், அதான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வருவாங்க. 5 சனிக்கிழமை வருவாங்க. நாங்களும் முடிஞ்சா அந்த இதுக்கு போவோம். அப்படி இல்லைனாக்கா போக முடியாத சூழ்நிலையில் பொருள் எடுத்து ஆற்றுல சுத்தம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டாந்து பொங்கல் வச்சு, இல்லைன்னா ஆற்றுல பொங்கல் வச்சு, அது கோயில் கீழே இருக்கு ஆற்றுல, அதில் வச்சு பொங்கல் வச்சுட்டு அப்புறம் பொருள் கொண்டு வந்து இங்கே வச்சு. என்ன மாற்றங்கள்னா ஒன்றுமே எங்களுக்கு ரோடு பிரச்சனை தான். அதுதான் அப்பயே இருக்குங்களா? இருக்கு. அப்போ இருந்த எப்படி ரோடு இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஆர்டர் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு நாளைக்குன்னு அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் சுற்றி இருக்குது நிறைய கிராமங்கள் ரோடு போட்டிருக்காங்க. சுண்டப்பட்டி ரோடு வெட்டிட்டாங்க. ரீசன் எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு பின்னாடி அதாவது லாஸ்ட் இதில் இது பண்ணதான் அவங்களது ஓகே ஆச்சு. அவங்களதெல்லாம் ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து ஆர்டர் வந்து 2-3 டைம்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10, 12, 13 வருஷமாக இதுக்கான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னும் எந்த ரீசனும் இல்லாமல் இப்போ ஆர்டர் வந்துருச்சு, கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் திரும்பவும் வீடியோ போய் பார்க்கணும், மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போய் பார்த்துட்டு, ஏன்னா சொந்தப்பட்டிக்கே ரோடு வராதுன்றதாங்க, அதுக்கே ரோடு வெட்டிட்டாங்க. வெட்டி அந்த ரெவிட் மட்டும் பார்த்தாங்க. போய் அந்த ரெவிட் மட்டும் எல்லாம் அடிச்சு இந்த கட்டினதெல்லாம் பார்த்தாங்க. ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இனி எந்த ஒரு மழை வந்தால் கூட அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு போகாத அளவுக்கு ரெவிட் மட்டும் சூப்பராக கட்டியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கே ரோடு விட்டாங்க. இதெல்லாம் ரோடு இருக்குது. பிரிவுல இருந்து இது வரைக்கும் அந்த பார்டர் கிளைங்க அளந்திருக்கும். 1 கிலோமீட்டருங்களா? எனக்கு ரோடு வெட்ட வேண்டிய உங்களுக்கு அவசியம் இல்லை, இருக்கிற ரோடு அப்படி போட்டு கொடுத்தா போகுது. ஆனால் அதெல்லாம் ரோடு வெட்டியிருக்காங்க, ரோடு வெட்டி தான் போடணும். அதுவே ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. இது இருக்கிற ரோடு வந்து அப்படியே உங்களுக்கு நிறைய விட்டுட்டு இதை காங்கிரீட் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. இது சோலாரில் எடுத்துறோண்ணா? கீஸ்டோன் வந்து போட்டு கொடுத்ததா? கீஸ்டோனில் தான் நிறைய பண்ணுறாங்க. சோலார் லைட்னா மேக்ஸிமம் இங்கே கீஸ்டோன் தான். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பார்த்த வரைக்கும் எல்லாமே கீஸ்டோனாக தான் இருக்குது. கோத்தூரில் மெயின் சப்போர்ட் பண்ணுறதா கீஸ்டோன் தான். நவா நவா. கட்டா பாய். நம்மளை பார்த்து வாங்கி ஓடுது. சரி நம்ம உள்ளே இருக்காங்களா? சரி ரைட், ஓகே.